Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோல Max Batch 2.0 தாங்க நம்ம பார்க்க போறோம். So group 4 இருக்கட்டும் group 2 இருக்கட்டும் என்னால வந்து எல்லா சிலபஸையும் படிக்க முடியுதுங்க. ஆனா அந்த மேக்ஸை மட்டும் என்னால தொட்டு கூட பார்க்க முடியுதுங்க. அப்படியே தொட்டாலும் அது எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஃபீல் பண்ற எல்லாருக்குமே நம்மளோட மேக்ஸ் கிளாஸ் வந்து ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்கூல் பிள்ளைக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிளியர் கட்டாக வந்து சொல்லிக் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு என்னென்ன நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 1700க்கும் மேற்பட்ட சம்ஸுக்கான ரெக்கார்டர் கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கான ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு பேட்ச்லேயே வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அது எப்படி மேம் 1700க்கும் மேற்பட்ட சம்ஸ் அப்படின்னா அது எப்படி ஸ்கூல் புக்கில் இருக்க சம்மா இல்லை ப்ரீவியஸாக கொஷனா இல்லை நீங்களாக கொடுப்பீங்களா அந்த டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக் தான், டெக்ஸ்ட் புக். ஓகேங்களா? 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு கணக்கு பொறுத்த அளவில் எல்லாமே 10ஆம் வகுப்பு தரம் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 இருக்கட்டும் குரூப் 2 இருக்கட்டும் அப் டு வந்து குரூப் 1 வரைக்குமே நமக்கு இதான் ப்ரொசீஜர். 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்குகளை வந்து நம்ம தரோவாக வந்து படிக்கணும். ஸோ ஸ்கூல் புக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படிங்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் ஒரே ஒரு எக்ஸசைஸில் மட்டும்தான் இருக்கும். அந்த சாப்டர் முடியும் போது எக்ஸ்ட்ரா சம்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து பயிற்சி வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு தனி வட்டின்னு இருக்கிறது ஸ்கூல் புக்கில் வேறு எங்கேயுமே நமக்கு கிடையாது. அப்போது அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸும் வந்துடும், வீடியோ கிளாஸும் வந்துடும், அதுக்கான ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃபும் வந்துடும். அதுக்கடுத்து ப்ரீவியஸாக கொஷனில் என்னென்ன மாதிரிலாம் இந்த தனி வட்டி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கொஷின்ஸோட ரெக்கார்டர் கிளாஸஸும் வந்துடும். அதுக்கான ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃபும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதே போல் தான் நமக்கு மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம சிலபஸ் வைஸ் தான் வந்து போகிறோம். ஸ்கூல் புக்கில் சம்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸாகவும் வந்துடும், ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃபும் வந்துடும். ஸோ மேக்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, அதுக்கான எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, யாராவது சொல்லி கொடுத்துட்டா நல்லாயிருக்கும், யாராவது எழுதியும் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களா இருக்கட்டும், நான் இப்போ தாங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து மேக்ஸை முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாமே நாங்களே ரெக்கார்டர் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிடுறோம், எல்லாமே எழுதி உங்களுக்கு பிடிஎஃபாகவும் கொடுத்துட்றோம். நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ண போகிறீங்க, பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கிறாலும் சரி மொபைல்லே படித்தாலும் சரி. ஸோ உங்களுக்கான ஒரு 90% ஒர்க்கை வந்து நாங்களே முடிச்சு கொடுத்துட்றோம். நீங்கள் வீடியோ கிளாஸை பார்க்க போகிறீங்க, புரிஞ்சுக்க போகிறீங்க, சம்ஸை கையில் வச்சுக்க போகிறீங்க, ரஃபாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏலேருந்து இசட் வரைக்கும் உட்காந்து அப்படியே மெதுவாக எழுதி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ ஸ்கெடியூல் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மளோட பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 4ஆம் தேதி அதாவது 3ஆம் தேதி ஈவினிங் அப்படி இல்லாட்டி 4ஆம் தேதி மார்னிங் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கெடியூல் 1 அதாவது ஃபஸ்ட்டு வீக் நம்ம என்ன படிக்க போகிறோமோ அதுக்கான ரெக்கார்டர் கிளாஸஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி மார்னிங் அப்படி இல்லாட்டி 3ஆம் தேதி ஈவினிங்கே நம்மளோட பேட்ச்சில் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ சாலிடாக ஒரு வாரம் நீங்கள் டைம் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ ஒரு வாரம் டைம் எடுத்து என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி, இது 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி ஒரு 10 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதே போல் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு ஒரே ஒரு எக்ஸசைஸில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அது போக பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சம்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸ் கொடுத்துருவோம் வித் ப்ரீவியஸாக கொஷின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தனியாக ப்ரீவியஸாக கொஷின் வீடியோஸ் இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தனியாக ப்ரீவியஸாக கொஷின்ஸ் இருக்கும். ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக உங்களுக்கான ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃபும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டாப்பிக்குமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க 1 வீக் டைம் எடுத்து படிக்க போகிறீங்க. இதில் ஒரு எக்ஸசைஸ் 24 சம்மு, இதில் ஒரு எக்ஸசைஸ் 25 சம்மு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தத்துக்கு ஒரு 50 சம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 7லேருந்து 8 சம்மு நீங்கள் படிக்க மாட்டிங்களா? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வீக்கு நான் ரொம்பவே மேக்ஸ்லேயும் வீக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே கம்மியான டேலே முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 1 வீக் வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். வித் ப்ரீவியஸாக கொஷினும் இருக்கிறனால டைம் தாராளமாக எடுத்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ 4ஆம் தேதி உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் கிளாஸும் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஏப்ரல் 11ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும். எல்லாமே மங்களகரமாக வெள்ளிக்கிழமையாகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி என்ன இருக்கும் ஈவினிங் போல் உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி ஈவினிங் நம்ம என்ன பண்ணியிருப்போம் செகண்ட் வீக் அதாவது எல்ஜிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்கான மெட்டீரியல்ஸும் அதுக்கான ரெக்கார்டர் கிளாஸஸும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். 1 வீக் டைம் எடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க, வித் ப்ரீவியஸாக கொஷின்ஸோட பார்க்க போகிறீங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி அதுக்கான டெஸ்ட் கொஷின் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறீங்க, மார்க் எவ்வளோங்கிறத நமக்கு அப்டேட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்து 3வது வாரம் என்ன பண்ண போகிறீங்கன்னா பர்சன்டேஜ் விழுக்காடு வந்து படிக்க போகிறீங்க. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ்குள்ளே வந்து வந்துடும். ஓகேங்களா?
ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஏப்ரல் 18 சாயந்தரமே நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். 25 ஈவினிங் வந்து உங்களுக்கான டெஸ்ட் வந்து நடக்கும். சரியா? அடுத்து 1 வீக் டைம் எடுத்து என்ன படிக்க போகிறீங்க? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க். ரெண்டுமே வேறு டாபிக் தானே மேம், ஏன் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். புக்லேயே நமக்கு அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கும், ரெண்டாவது கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 டாப்பிக்குமே ஒன்றாவே படித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒன்றா சேர்த்து கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கான டெஸ்ட் வந்து மே 2 உங்களுக்கு இருக்கும். சரியா? அடுத்து மே 9 பார்த்திங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம், பரப்பு கொள்ளளவு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? பட் நம்ம எவ்வளோ ஈஸியாக முடியுமோ, குழந்தை பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியுமோ அந்த லெவலில் தான் நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கான ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப்பும் பார்த்திங்கன்னா பக்காவாக நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. மே 9 இந்த டாபிக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனும் ரீசனிங்கும், சுருக்குதல் மற்றும் காரணவியல். ஓகேங்களா? ஸோ இதில் வரக்கூடிய எல்லா மெத்தட்ஸுமே உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மே 16 இருக்கும். ஸோ சிலபஸை வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும், டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமும் நம்ம கவர் பண்ணிடுவோம். அண்ட் ப்ரீவியஸாக கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரி மேம், ரெக்கார்டட் கிளாஸஸ் கூட உங்களோட பிளேலிஸ்ட்டில் நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப் தருவோன்னு சொல்கிறீங்களே, அதுக்கான சாம்பிள் காட்டுங்க அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு 2 பேஜ் நான் அதில் இந்த வீடியோவில் நான் வந்து சாம்பிள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எங்கே இருக்குன்னு சொன்னேன், 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்லித்தரோம், எக்ஸசைஸ் நீங்கள் போடுங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி சம் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும். கிளாஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் சேர்த்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் பேட்ச் பொறுத்தளவில் பைலிங்கல் தான். டெஸ்ட் கொஸ்டினுமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்து பைலிங்கலாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸாக கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னா பக்கத்துலேயே PYQ அப்படிங்கிறதும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்போ படிக்கவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே இது ப்ரீவியஸாக கொஸ்டினில் இருந்திருக்கா, அப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணுங்கிற விஷயமும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் இல்லைங்களா? அதனால் பக்கத்தில் என்ன பண்ணியாச்சு, நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸசைஸும் உங்களுக்கு நடத்தி பின்னாடி இருக்க எக்ஸ்ட்ரா சம்ஸ் கொண்டு நம்ம டீச் பண்ணியிருப்போம். வித் ப்ரீவியஸாக கொஸ்டின்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். ஸோ சாம்பிளுக்காக ஒரு 2 பேஜ் வந்து எடுத்து காமிச்சிருக்கோம். ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் பிரிண்ட் போடுற அளவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பிரிண்ட் போடுறீங்கனாலும் உங்களுக்கு பேஜ் வந்து பக்காவாக நீட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட பேட்ச் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேசிக்காக மேக்ஸ் பேட்ச் வந்து 500 rupeesக்கு நம்ம கொடுத்துட்ருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 350 rupeesக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆஃபர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ பேசிக்காக இந்த பேட்சோட பேமெண்ட் வந்து 350 rupees. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குவிக்காக ஏப்ரல் 4 முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டே 1லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை வந்து என்கொயரி வந்து பண்ணணும், ஐ மீன் வந்து பேட்ச் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும், அண்ட் வந்து பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை டெக்ஸ்ட் ஃபார்மேட்லையும் நீங்கள் அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு பேட்சோட லிங்க் வாங்கி ஜாயின் பண்ணிட்டு டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.